ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக புரியல. உன்னோட நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப மர்மமாக மாறிச்சு. உண்மையை சொல்லணும்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சொல்லிக்கொண்டே வந்தவன் ஹரிஷின் முகத்தில் இருந்து கண்ணெடுக்காமல் அவனுடைய ரியாக்ஷனையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். ஹரிஷ் அப்போதும் அசையாமல், முகத்தில் எந்த வித்தியாசமும் இன்றி அதே நிலையில் இருக்க, இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தியானா மீடியாவை நடத்த ஆரம்பித்த நீ திடீர்னு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹெர்பல் மெடிசன் எக்ஸ்பர்ட்டாக மாறின. சண்டை போடுறதுல தொடங்கி பவர்ஃபுல் மாதிரியான சில அழிஞ்சு போன ஹெர்பல் மெடிசன்ஸ் கூட உன்னால் உருவாக்க முடியுது. அதுக்கான ஃபார்முலாக்கள் எப்படி உனக்கு கிடைச்சதுங்கிறது தான் புரியாத புதிராக இருக்குது என்று மேலும் கூறிய அதிகாரி ஹரிஷின் கண்களில் அதற்கான ஒரு எதிர்வினையை எதிர்பார்த்தான். ஆனால் ஹரிஷிடமிருந்து அப்படி எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடைக்கவில்லை. சொல்லப்போனால் அவன் தன் கண்ணை இமைக்கக்கூடவில்லை. நீங்கள் என்னை பற்றி ரொம்ப டீப்பாகவே விசாரிச்சிருக்கீங்க போல சொன்னபடி லேசாக தலையாட்டிய ஹரிஷ், அப்படின்னா என்னோட கோபத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தேவையில்லாமல் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நானும் யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்ல. அதை விட்டுட்டு என்கிட்ட உங்களோட அதிகாரத்தை காமிக்கணும்னு நினச்சா அதுக்கான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று குரலில் எந்த உணர்ச்சியும் இன்றி கூறினான். ஒரு வகையில் ஹரிஷ் அந்த ரூமுக்குள் வந்ததிலிருந்தே அவர்கள் இருவரையும் மறைமுகமாக கிண்டல் செய்து கொண்டுதான் இருந்தான். அதிலும் முதலில் பேசியவன் கொஞ்சம் அதிகார பலத்தை காண்பிக்க நினைத்ததால் ஹரிஷும் பதிலுக்கு தன்னால் முடிந்தவரை அவனை அலட்சியப்படுத்தினான். ஆனால் இரண்டாவது பேசிய அதிகாரி அப்படி இருக்கவில்லை. அவன் ரொம்பவே நிதானமாக இருந்ததுடன் ஹரிஷின் மனதிற்குள் இருப்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்தான். அதற்காக சில தூண்டில்களையும் வீசினான். இருப்பினும் ஹரிஷ் அவர்கள் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் என்பதற்காக எந்தவித பயத்தையும் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அப்படி உன்னை மிரட்டி அடிபணிய வைக்கலான்னு எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நாங்கள் இங்கே வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக. இதுக்கு மேலேயும் சுற்றி வளைக்காமல் நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட பவர்ஃபுல் ஃபார்முலா இருக்கிற விஷயம் எங்களுக்கும் தெரியும். அதை நீ எங்ககிட்ட ஒப்படைக்கணும். அப்போ தான் உன்னையும் உன்னை சுற்றி உள்ளவங்களையும் நாங்கள் எந்த விதத்திலையும் தொந்தரவு செய்ய மாட்டோம். இன்ஃபேக்ட் உங்கள் பாதுகாப்புக்கு கூட நாங்கள் உறுதி அளிக்கிறோம் என்றான். அந்த இரண்டாவது ஆஃபீஸர் தான் வந்த வேலையை சீக்கிரமாக முடிக்க நினைத்தான். அவன் சொன்னதை கேட்ட ஹரிஷ் சட்டென்று சிரித்து விட்டான். அவன் கண்களில் கோபத்தின் சாயல் மின்னியது. நான் எதுக்காக அதை உங்களுக்கு கொடுக்கணும்? நீங்கள் கேட்ட உடனே தூக்கி கொடுக்க அதென்ன கடலை முட்டாயா? அவன் அழுத்தம் திருத்தமாக கேட்க, ஹரிஷ், இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறத முதல்ல நிறுத்து. நாங்கள் யாருங்கிற விஷயம் உனக்கு புரியுதா இல்லையா? நீ ரொம்ப பெரிய ஆபத்தை சந்திப்ப. அந்த அதிகாரி பொறுமையை இழுத்து பிடித்த குரலில் கூறினான். சார், இங்கே யாராக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஹெர்பல் மெடிசன் ஃபார்முலாங்கிறது என்னோட தனிப்பட்ட சொத்து. அதை எதுக்காக நான் உங்ககிட்ட தரணும்? இல்லை, எனக்கு புரியவே இல்லை. எந்த தைரியத்தில் நீங்கள் என்னை இப்படி மிரட்டுறீங்க? ஹரிஷ் அவன் கண்களை நேராக பார்த்து கேட்க, அதற்கு மேல் அந்த முதல் ஆஃபீஸரால் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. சொன்னபடி அவன் ஹரிஷின் மேல் பாய சுற்றியிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். ஹரிஷ் அதற்கெல்லாம் பயப்படாமல் எதிர்த்து பேசவும், அதில் இருந்த ஒருவன் ஹரிஷின் மீது கோபத்துடன் தாக்குவதற்காக பாய்ந்தான். அதை பார்த்த ஹரிஷ் வேகமாக பின்னால் நகர்ந்தாலும் அந்த ஆஃபீஸர் கைவீசிய வேகத்தில் ஏற்பட்ட ஒரு பலத்த காற்று ஹரிஷை ஒரு மாதிரி சிலிர்க்க வைத்தது. நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. இப்போ நான் பதிலடி கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது. சொன்னபடி ஹரிஷ் அந்த ஆஃபீஸரின் கையை தட்டிவிட்டு ஒரு ஸ்டெப் முன்னால் நகர்ந்து தோள்பட்டையில் ஒரு வெட்டு வெட்டினான். அந்த அடி ஆஃபீஸரின் மார்பு வரை பாய அவன் வலி தாங்க முடியாமல் ஒரு காலை மடக்கி கீழே சாய்ந்தான். உத்தரனுடன் சண்டை போடும்போது ஹரிஷ் இந்த புது டெக்னிக்கை கண்டுபிடித்து பயன்படுத்தினான். ஆனால் அதையும் உத்தரன் சமாளித்து நின்றான். ஆனால் இப்போது இருக்கும் ஆஃபீஸர் உத்தரன் அளவுக்கு வலிமையானவன் இல்லை என்பதால் ஹரிஷின் ஒரு அடியவே தாங்க முடியாமல் திணறினான். அவன் பல்லை கடித்து தன் வலியை பொறுத்து கொள்ள நினைத்தாலும் கண்களில் அந்த வலியின் தாக்கம் வெளிப்பட்டது. கணபதி மற்றும் பாலா இருவருமே ஹரிஷ் ஒரே அடியில் அந்த ஆஃபீஸரை வீழ்த்துவதை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஹெர்பல் மெடிசனில் அவனுடைய திறமை என்னவென்று அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் சண்டை பயிற்சியிலும் அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவனாக இருப்பான் என்று அவர்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அதே நேரத்தில் ஹரிஷுடன் நேருக்கு நேர் பேசிய அந்த இரண்டாவது ஆஃபீஸர் அதே இடத்தில் அசையாமல் நின்றான். அவனுடைய கண்களில் கவலை தெரிந்தது. இதற்கு மேல் தன்னுடைய நண்பனால் போராட முடியாது என்று அவனுக்கு புரிந்தது. ஹரிஷ் மீண்டும் தன் கைகளை ஓங்க, ஹரிஷ், ஒரு நிமிஷம் பொறு, நாம் இதை பேசி தீர்த்துக்கலாம். கைகளை விரித்தபடி தன் நண்பனுக்கு பாதுகாப்பாக நின்றான். அவனை உற்று பார்த்த ஹரிஷ், நீங்கள் தான் என்னை பற்றி இவ்வளோ விவரங்கள் விசாரிச்சிருக்கீங்களே, அப்புறம் உங்கள் பார்ட்னர் எந்த தைரியத்தில் என்னை அட்டாக் பண்ண நினச்சாரு என்று கேட்க, அவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவரோட கோபம் நியாயமானது. நாங்கள் இங்கே வந்தது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான். அப்புறம் இங்கே ஒரு உண்மையையும் சொல்ல விரும்புகிறேன். நீ எங்களோட இணைஞ்சு வேலை செஞ்சாதான் உன்னால் உயிர் வாழவே முடியும். இரண்டாவது ஆஃபீஸர் பதில் சொல்ல ஹரிஷ் கேள்வியாய் தன் புருவங்களை உயர்த்தினான். கூடிய சீக்கிரம் ஹெர்பல் மெடிசன் ஃபீல்டில் இருக்கிற நல்ல சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் இடையில் போர் நடக்க போகிறத
எங்களோட சீக்ரெட் ஏஜென்சி தெரிஞ்சு தான் வச்சுருக்கு. இதனால் இதை பற்றி கவர்மெண்ட்டுக்கும் தெரியுங்கிறத மறந்துடாத. இந்த போரால் இதை பற்றி எதுவுமே தெரியாத சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறத கவர்மெண்ட் சுத்தமாக விரும்பலை. அஃப்கோர்ஸ் சில காரணங்களால் கவர்மெண்ட் நீங்கள் செய்கிற சில விஷயங்களை கண்டும் காணாமல் இருக்காங்க. அதுக்காக என்ன நடந்தாலும் அது தன்னோட கண்ணையும் காதையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காது. நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆஃபீஸர் நிதானமாக விஷயத்தை எடுத்து கூறினான். இந்த வார்த்தைகளை கேட்டு ஹரீஷ் முகத்தை சுளிக்க அவனுக்கு பக்கத்தில் நின்ற கணபதியின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. இந்த பிரச்சனை அவர் வீட்டில் நடந்தாலும் ஹரீஷுக்கும் அந்த ஆஃபீஸர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடலில் அவர் தலையிட விரும்பவில்லை. அவரால் செய்ய முடிந்ததெல்லாம் அந்த பேச்சு கையை மீறி போவது போல இருந்தால் முடிந்தவரை அதை தடுக்க முயற்சிப்பது மட்டும்தான். இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஹரீஷ் நேரடியாக கேட்க, சமீபத்தில் நீ தியான மீடியா மூலமாக 100 பவர் பில்ஸை ஏலம் விட்டதானே? அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஆஃபீஸரும் அமைதியாக பதில் சொன்னார். ஹரீஷ் தன் நண்பன் மீது நடத்திய அந்த ஒரு தாக்குதலை பார்த்ததிலேயே முடிந்தவரை அவருடன் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தியே அந்த பிரச்சனையை தீர்க்க விரும்பினான். அதுக்கென்ன, என்னோட ஃபார்முலா, அதை வச்சு நான் சொந்தமாக டேப்லெட் தயாரித்து ஏலத்தில் விட்டேன். இதில் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹரீஷ் இப்போதும் புரியாமல் கேட்க, ஹரீஷ் நீ பவர்ஃபுல் வச்சிருக்கிறத மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினச்சேன்னா அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். நீ இவ்வளோ ஓப்பனாக அந்த ஏலத்தை நடத்துனதுனால இந்த நியூஸை கேள்விப்பட்ட சில பெரிய ஃபேமிலிஸ் உன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அந்த ஆஃபீஸர் முடிந்தவரை ஹரீஷுக்கு பொறுமையாக விளக்க முயற்சி செய்தார். அவங்க எல்லாருக்குமே உன் கையில் இந்த ஃபார்மில் இருக்கிற விஷயம் இப்போ தெரிஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப செல்வாக்கில் இருக்கிற நிறைய ஃபேமிலிஸ் எப்படியாவது அந்த ஃபார்முலாவை உன் கையிலிருந்து வாங்கணும்னு முடிவு பண்ணி அதுக்காக கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதில் மோகன் ஃபேமிலியும் ஒன்று. மோகன் ஃபேமிலி இதுக்காகவே ஏற்கனவே சென்னைக்கு போயிட்டு தான் எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அவங்க எப்படியாவது உங்ககிட்ட இருந்து ஃபார்முலாவை வாங்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று மேலும் அந்த ஆஃபீஸர் கூற, என்ன மோகன் குடும்பமா? இந்தியாவோட முக்கியமான ஃபேமிலிஸோட பிஸ்னஸ் கான்டாக்ட் வச்சிருக்கிற அந்த மோகன் குடும்பமா? திடீரென குறுக்கிட்ட கணபதி நம்பிக்கை இல்லாமல் கேட்டார். அவருடைய முதுகுத்தண்டில் ஒரு சில் என்ற உணர்ச்சி ஓடியது. அந்த ஆஃபீஸர் உடனே பதில் சொல்லாமல் கணபதியின் சந்தேகத்தை உறுதி செய்வது போல தலையாட்டினார். யார் இந்த மோகன் ஃபேமிலி? கேட்ட ஹரிஷுக்கு யார் இந்த புதிய எதிரி என்று தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு திடீரென்று ஒரு சந்தேகமும் தோன்றியது. ஒருவேளை நம்ம ஃபேமிலிஸ் மேலே நடந்த அந்த கொடூரமான அட்டாக்குக்கு பின்னாடி இவங்க தான் இருப்பாங்களோ? யோசிக்கும் போதே ஹரிஷின் மனதில் கோபம் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அதற்குள் கணபதியே அந்த குடும்பத்தை பற்றி விவரிக்கத் தொடங்கினார். மோகன் ஃபேமிலி உண்மையிலேயே ரொம்ப பெரிய பாரம்பரியம் இருக்கிற குடும்பம் என அவர் கதை போல சொல்லத் தொடங்க, தாத்தா எதுவாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்லி முடிங்க, ஏன்னா எனக்கு அவங்க மேலே இன்னொரு சந்தேகம் இருக்குது. ஸோ அவங்க ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலாம் என்னால் உட்காந்து கேட்டுட்ருக்க முடியாது. பதிலுக்கு ஹரீஷ் பொறுமையிழந்து சொன்னான். இந்த விஷயத்தை நீ நினைக்கிற மாதிரி 1-2 வார்த்தையிலலாம் சொல்லிட முடியாது. உறுதியாக சொன்ன கணபதி, மோகன் ஃபேமிலி ஒரு காலத்தில் அவங்க பரம்பரையிலேயே சக்தி வாய்ந்த ஒருத்தராக இருந்தாங்க. சுற்றி இருந்த மற்ற எல்லாருமே அவங்களுக்கு பயந்தாங்க. அவங்களோட முன்னோர்களில் ஒருத்தர் ஒரு பவர்ஃபுல்லான அண்டர் கிரவுண்டு அமைப்பில் மெம்பராக இருந்தார். ஒரு நாள் அவங்க பெரிய ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை வர அந்த பரம்பரை சேர்ந்த மற்ற ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து மோகன் ஃபேமிலியை வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே வந்த மோகன் ஃபேமிலி அவங்க மெம்பராக இருந்த அமைப்பை யூஸ் பண்ணி தங்களோட சக்தியை பலப்படுத்திக்க நினச்சாங்க. அது மூலமாக அந்த பரம்பரையில் திரும்ப ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க முடிவு பண்ணாங்க. கூடவே தங்களோட எதிரிகளை பழிவாங்கணுங்கிற வெறியோடு இருந்தாங்க. இப்போது அவங்க அதில் எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பரம்பரையில் இருக்கிற மற்ற ஃபேமிலிஸை விட இவங்க பவர்ஃபுல்லாக மாறுறாங்க. அதனால் நீ இந்த ஆஃபீஸர் சொல்கிறத கேட்குறது தான் சரின்னு தோணுது ஹரிஷ். ஏன்னா இப்போதைக்கு மோகன் ஃபேமிலி இருக்கிற நிலைமையில் நீ தனியாக அவங்களை எதிர்த்து போராட முடியாது. நமக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய சப்போர்ட் தேவை. கணபதி எச்சரிக்க ஹரிஷ் முதல் முறையாக அதிர்ச்சி அடைந்தான். அவனுக்கு புரிந்தவரை மோகன் ஃபேமிலி ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் பரம்பரையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அதனால் தங்களை நிரூபிக்க முயற்சி செய்த அவர்கள் எல்லா வகையிலும் தங்களை சக்திசாலிகளாக மாற்றிக்கொண்டார்கள். இது கிட்டத்தட்ட ஹரிஷின் கதையை போலத்தான் இருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் ஹரிஷின் வழியில் குறுக்கிட நினைப்பது தான் பிரச்சனை. தியானா மீடியாவின் மூலம் ஹரிஷ் 100 பவர் பில்ஸை ஏலம் விட்டதை அறிந்து அவனிடமிருந்து அந்த ஃபார்முலாவை பறிக்க நினைக்கிறார்கள். அது மூலமாக அவர்கள் இன்னும் தங்களை ஸ்ட்ராங்கானவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்போது இந்த பிரச்சனையில் கவர்மெண்ட் தலையிட்டுள்ள நிலையில் அவன் யாரை நம்பி உண்மையை சொல்லுவது? மோகன் ஃபேமிலி தான் சந்தனாவையும் அக்ஷராவையும் கடத்தியிருக்குமோ என்பதை அவனால் இன்னும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. தீபக்கிடமிருந்தும் இன்னும் எந்த உருப்படியான தகவலும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அவன் என்ன முடிவெடுப்பது? ஹரிஷ் முதல் முறையாக அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் சற்று குழம்பி போய் நின்றான். அது மட்டுமின்றி அவனை சுற்றியிருக்கும் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் நடக்கப் போகும் போரை பற்றி குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள்.
ருத்ரவேந்தர் தான் அதை முதல் முறையாக அவரிடம் ஆரம்பித்து வைத்தார். நடக்கப் போகும் போரை பற்றி கூறிய அவர் ஹரிஷ் கவனமாக தன் பக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அவன்தான் அந்த போரின் முக்கிய மையமாக இருப்பான் என்றும் கூறினார். இப்போது பார்த்தால் எல்லாருமே தாங்கள் நல்ல பக்கத்தில் நிற்கப் போவதாகத்தான் கூறுகிறார்கள். ஆனால் அதை சொல்லும் எல்லோருக்குமே தங்களுடைய சொந்த சுயநலமும் லாப புத்தியும் தான் அதிகமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இவர்கள் எல்லோருமே நல்ல சக்தி என்று தங்களை கூறிக்கொண்டால் இவர்களுக்கு எதிராக நிற்கப் போகும் தீய சக்திகள் யார்? நதியா மூலம் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி பற்றிய உண்மையும் தெரிய வந்ததற்கு பிறகு கடைசியாக ஹரிஷ் ஒன்றை மட்டும்தான் உறுதியாக முடிவெடுத்திருந்தான். யாரையும் நம்பாதே என்பது மட்டும்தான் அது. தன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களை தவிர வெளியே இருக்கும் யாரையும் அவன் இப்போதைக்கு நம்ப தயாராக இல்லை. எல்லோரையுமே ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்த்தான். அவனுடைய மண்டைக்குள் பலவிதமான எண்ணங்கள் ஓட அங்கிருந்த சோஃபாவில் கண்களை மூடி உட்கார்ந்தான். அதே நேரத்தில் நியூயார்க்கில் உள்ள ராஜேஸ்வரன் குடும்ப மாளிகையில் 2 அணிகள் பிரிந்து நிற்க 2 பக்கமுமே தாக்குதலுக்கு தயாராக தங்களுடைய ஆயுதங்களை கையில் இறுக்கமாக பிடித்திருந்தனர். ஒரு பக்கம் முன் வரிசையில் யூனியனைச் சேர்ந்தவர்கள் நின்று கொண்டிருக்க அவர்களுக்கு பின்னால் ராஜேஸ்வரன் ஃபேமிலி மெம்பர்கள் நின்றனர். அவர்கள் எல்லோருமே மூச்சை இழுத்து போராடி கொண்டிருந்ததால் கொஞ்சம் பரிதாபமான நிலையில்தான் இருந்தார்கள். ஒரு சிலருக்கு நல்ல அடி கூட பட்டிருந்தது. எதேச்சையாக அங்கு வந்திருந்த சாயாதேவியும் ரேணுபிரியாவும் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் எல்லோரும் எப்போதோ இறந்திருப்பார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்னால் 5 மர்ம நபர்கள் திடீரென ராஜேஸ்வரன் வீட்டிற்குள் நுழைந்து ஹரிஷை பற்றி கேட்டனர். வழக்கம் போல ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஹரிஷுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூற அதை நம்பாத அவர்கள் கண்மூடித்தனமாக அவர்களை தாக்கத் தொடங்கினார்கள். சத்தத்தை கேட்டு ஓடி வந்த சாயாதேவியும் ரேணுபிரியாவும் தான் முடிந்தவரை அவர்களுடன் போராடி தடுத்து நிறுத்தினார்கள். இப்போது ராஜேஸ்வரன் ஃபேமிலியும் யூனியன் மெம்பர்களும் ஒரு பக்கம் நிற்க எதிர்பக்கத்தில் அந்த 5 ஆண்களும் நின்றார்கள். அவர்கள் 5 பேருக்கும் தனித்தனி திறமைகள் இருந்தது. அந்த கூட்டத்தின் தலைவன் ஏற்கனவே ரேணுபிரியாவுடன் நேருக்கு நேர் மோதி கிட்டத்தட்ட அவளை தோற்கடித்திருந்தான். நல்ல வேளையாக கடைசி நேரத்தில் சாயாதேவி குறுக்கே வந்து ரேணுபிரியாவை காப்பாற்றினாள். ரேணுபிரியா, சாயாதேவியால் அந்த 5 பேரையும் தோற்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மெதுவான குரலில் ஆனந்த் கேட்க, கவலைப்படாதீங்க ஆனந்த், சாயா 2 வருஷத்துக்கு முன்னாடியே 7வது லெவலில் கடந்துட்டாங்க. அவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு எதுவும் நடக்காது. பதிலளித்த ரேணுபிரியா கொஞ்சம் பலவீனமாக இருந்தாள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அந்த தலைவரின் தாக்குதலை அவளால் சமாளிக்க முடியவில்லை. அந்த ஹரிஷ் அப்படி என்னதான் பண்ணுறான்? இத்தனை எதிரிகளை உருவாக்கி வச்சிருக்கான். கண்டிப்பாக அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க 5 பேரும் இவ்வளோ மோசமாக நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க. ச்சே, அந்த ஹரிஷை வீட்டை விட்டு துரத்தினாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே தான் இருக்கான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.